ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம யாரையும் நம்ப வேண்டாம். நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. அதுக்குன்னு ரொம்ப ஓவரெல்லாம் போகக்கூடாது. நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியும்ல என்னென்ன நல்லது கெட்டது அப்படின்ட்டு. அதை நல்லதை மட்டும் செய்யுங்க. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எந்த பிரச்சனையும் வேண்டாம். யாரோ என்னமோ சொல்லிட்டு போகட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கு பண்ணிகிட்ருக்குறேன். அதில் ஒவ்வொரு டாபிக் விடுறேன். சிலப்போ குக்கிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். நிறைய கமெண்ட்ஸ் வருது எனக்கு பின்னாடி. சிலவங்க என்ன இப்படி பேசுகிறா, என்ன இப்படி சொல்கிறா, என்ன இப்படி இருக்குது, எப்படி இது பண்ணி இருக்கிறா பாரு, அப்படி இப்படின்னு. அதெல்லாம் நான் கண்டுக்கறதில்ல. ஏன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டார், நீ செஞ்சுக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, அதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. நம்ம லிமிட்டு தாண்டாமல் இருந்தால் சரி. இப்போ ஒவ்வொரு டாபிக் சொல்லும்போது அது உன்னை பற்றி சொல்கிறேன், அவளை பற்றி சொல்கிறேன், இவளை பற்றி சொல்கிறேன், அப்படி அல்ல. அது வந்து எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறத தான் நான் சொல்கிறேன். யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, எல்லா வீட்லேயும் நடக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். அது உன்னை குறிப்பிட்டு நீ செஞ்சுருந்தா உனக்கு அது மனசில் உறுத்தும், அது என்னை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு. நீ செய்யலைன்னா நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, யாரோ சொல்லிட்டு போகிறாங்கன்னு. இப்போ நான் சொல்கிறதுனால என் சொந்தக்காருக்கெல்லாம் அவள் நம்மளை பற்றி சொல்கிறான்னு தோணும். இன்னொருத்தர் சொல்லும்போது அது தப்பாக தெரியாது. அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரர் சொல்லும்போது உங்களுக்கு அது தப்பாக தெரியும். ஐயோ இவன் நம்மளை பற்றி பேசுகிறா அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுருங்க. அதெல்லாம் நவர் மைண்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ என்னமோ சொல்லிட்டு போகிறோம் நம்ம பின்னாடி. நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, நம்ம மனசாட்சிக்கு தெரியல நம்ம எப்படி இருக்கிறோன்னு. அதுதான் முக்கியம். அடுத்தவங்களுக்கு வேண்டி நீங்கள் வந்து ஐயோ இவ சொல்கிறாளே அப்படின்னு டெலீட் பண்ணுறது, இது பண்ணுறது, இதெல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. யாருக்காகவும் நீங்கள் வாழ வேண்டாம். உங்கள் ரைட்ஸ் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் லிமிட்டு தாண்டாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை வந்து கண்டுக்காமல் வாழுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.